அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் ரமலானை அடைந்து ரமலானில் நிறைய நாட்களை நாம் கடந்து வந்துவிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் கடைசி பத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். கடைசி நாட்களை பொறுத்தவரை முக்கியமான நாட்கள், ரமலானுக்கு ஒரு இதயமாக முக்கியமான நாட்களாக இருக்கின்றன. ஆகவே அந்த நாட்களை, குறிப்பாக இரவு நேரங்களை, லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு என்ன செய்யுங்க, ஒவ்வொரு இரவையும் கடந்து செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் தான் லைலத்துல் கத்ர் இரவை எப்படி அடைவது என்ற ஒரு நிகழ்ச்சியாக இதை தொகுத்து நாம் உங்களுக்கு வழங்குகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் லைலத்துல் கத்ர் இரவு எப்போது என்று கேட்கின்றார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, கடைசி 10 முழுவதும் நீங்கள் தேடுங்கன்றாங்க. கடைசி 10 நாட்கள் என்ன செய்யுங்க, லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள் என்ற செய்தி முஸ்லீமில் 2174வது ஹதீஸ் இலக்கத்தில் இருக்குது. கடைசி 10 நாளையும் அந்த இரவை தேடுவதற்காக என்ன செய்யுங்க, ஒதுக்கி கொள்ளுங்க. ஒரு நாளை மட்டுமல்ல, 2 நாளை மட்டுமல்ல, கடைசி 10 நாட்கள் என்ன செய்யுங்க, லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி உங்களை தயார் பண்ணி கொள்ளுங்கள். அதே போன்று குறிப்பாக சொன்னாங்க, கடைசி 10 தேடுங்க. அதிலும் ஒற்றைப்படை நாட்களில் தெளிவாக சொன்னாங்க, 21, 23, 25, 27, 29 தெளிவாக சொன்னார்கள். எல்லோருக்கும் விளங்கக்கூடிய அளவுக்கு சொன்னார்கள். அந்த நாட்கள் என்ன செய்யுங்க, தேடுங்க. அப்போ கடைசி 10 நாட்கள் முழுவதும் தேடணும். குறிப்பாக ஒற்றைப்படை நாட்கள் என்ன செய்யணும், அதிகமாக தேட வேண்டும், ஆர்வத்தோடு தேட வேண்டும் என்ற செய்தி முஸ்லீமில் 2163வது ஹதீஸ் இலக்கத்தில் இருக்குது. இன்னும் நபி அவங்க சொல்கிறாங்க, அந்த லைலத்துல் கத்ர் இரவு எனக்கு எடுத்து காட்டப்பட்டுச்சு. அன்றைய நாளில் மழை பெஞ்சிச்சு, பள்ளிவாசல் கூரை வழியாக தண்ணீர் வடிஞ்சு அந்த சேற்றில் நபி அவங்க மண் தரையெல்லாம் தொழுதாங்க. சேற்றில் மண் பட்டதுனால, அந்த மண்ணில் தண்ணி பட்டதுனால சேராக மாறிடுச்சு. அந்த மண்பட்ட தண்ணியில் நான் சஜ்ஜா செஞ்சேன். நான் சஜ்ஜா செஞ்சு எழும்பக்கூடிய நேரத்தில் என் நெற்றியிலும் மூக்கிலும் மண் பட்டிருந்துச்சு அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த செய்தியை சொல்கிறாங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அன்றைக்கு 21ஆம் நாளாக இருந்துச்சு என்ற செய்தி முஸ்லீமில் 2162, 2170 ஹதீஸில் இருக்குது. அதே போன்ற இன்னொரு செய்தி, அதே செய்திக்கு வேறு சஹாபாக்கள் சொல்லக்கூடிய இடத்துல அது 23ஆம் நாளாக இருந்துச்சு, 2173வது ஹதீஸ் இலக்கத்தில் இருக்குது முஸ்லீமில். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் லைலத்துல் கத்ர் இரவு 21 வந்திருக்குது, 23 வந்திருக்குது. அதே போல் 27 வந்திருக்குது, 2176வது ஹதீஸ் முஸ்லீமில். அப்போ இது என்ன விளங்குது என்றால், அது சுழற்சி மூலம் வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு எப்படி வருதுன்னு சொன்னால், நம்ம பிறந்து விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து இந்த ரமலான் வர 27 தான். இப்படித்தான் பள்ளி நிர்வாகமும் அதிகமான மூலைமார்களையும் செஞ்சிட்டாங்கன்னா சீல் வச்சுட்டாங்க. 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு என்று வச்சதுனால பெரிய ஒரு துர்பாக்கியம் என்னன்னு சொன்னால், இந்த கடைசி 10 நாட்களில் தான் என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள் இரவு நேரத்தில் ஷாப்பிங்குக்கு முஸ்லீம்கள் செறிஞ்சு வாழக்கூடிய பகுதியை நீங்கள் பார்க்கலாம். அந்த கடைசி 10 முழுவதும் கூட்டம் கூட்டமாக, குடும்பமாக, ஃபேமிலி என்ன செய்கிறாங்க, இரவு 11 மணி, 12 மணி, 1 மணி வரை பஜாரில் பெருநாள் உடுப்பு வாங்குவதற்காக அலையக்கூடிய காட்சியை பார்க்குறோம். பெரிய ஒரு துர்பாக்கியமான நிலை. காரணம் என்னென்றால், இப்போ லைலத்துல் கத்ர் 27ஆம் நாள் என்று சீல் வைத்ததன் காரணமாக இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இப்போ இது சும்மா உள்ள நாள் தான், வளமையே போல உள்ள ஒரு நாள், சாதாரண நாள் தான் ஏன்னு என்ன செஞ்சிட்டாங்க, கடைசி இரவுகளில் பஜார்களில் ஷாப்பிங் உடுப்பு வாங்கிறதுக்கு அலையக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இது முழு பொறுப்பும் பள்ளி நிர்வாகமும் இது சம்பந்தப்பட்ட மூலைமார்கள் தான். அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இத்திகாஃப் கூட நான் பள்ளியில் இருக்கணும் 10 நாள் கடைசி நாட்களில், பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் என்ற ஒரு அமலையும் வழிகாட்டியிருக்கிறாங்க. அதை மீறி நீங்கள் என்ன செய்கிறீங்க, மெம்பர்களில் சொல்லுவாங்க மூலைமார்கள், கடைசி 10 நாள் தேடுங்க, ஒத்தப்பட நாளுக்கு தேடுங்க சொல்லிட்டு அதே பள்ளி 27 தேடுவாங்க. நல்லா கவனிங்க, எந்தெந்த பள்ளிகளில் இந்த ஹதீஸ்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு அதே பள்ளி என்ன செய்வாங்கண்டா 27 மட்டும் இஷாவில் இருந்து சஹர் சாப்பாடு வர பெரிய ஒரு பட்டியலை போட்டு அமல் செய்வாங்க. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மக்களை ஒரு அநியாயமான முறையில் பள்ளி நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட மூலைமரம் ஆக்கிறாதீங்க, உற்சாகப்படுத்துங்க. அதிகமாக என்ன செய்கிறாங்க, பஜார்கள் அலையக்கூடிய காட்சியை பார்க்குறோம். பெருநாள் உடுப்புக்காக வேண்டி அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை கொண்டு வாங்க. அப்படியே நீங்கள் உடுப்பு வாங்குவதாக இருந்தால் பொதுமக்கள் நீங்கள் விலையும் கொள்ளுங்கள்.
நீங்கள் பெருநாள் உடுப்பு வாங்குவதாக இருந்தால் கடைசி 10 நாட்கள் நீங்கள் எடுக்க போகிறீங்களா, பகல் நேரத்தில் போங்க. பகல் நேரத்தில் குடும்பத்தோடு போயிட்டு என்ன செய்யுங்க, உங்களுக்கு விருப்பமான உடுப்பு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இரவு நேரத்தில் போகாதீங்க. போனால் சில நேரம் நீங்கள் போகக்கூடிய நாள் ஒற்றைப்படை நாளாக இருந்து 21 அல்லது 23 25 இருந்து அன்றைக்கு லைலத்துல் கத்ராக இருந்தால் எவ்வளோ பெரிய அபாக்கியம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது 1000 மாதங்களுடைய சிறப்புக்குரியது. அந்த பாக்கியம் யாரும் கிடைக்காது. கிட்டத்தட்ட 84 வருடங்கள் அமல் செய்த நன்மை அல்லாஹ் அந்த இரவில் தூக்கி தாரான். இப்போ அவ்வளோ பெரிய பாக்கியம். அதை நம்ம என்ன செய்கிறோம், அலட்சியப்படுத்துகிறோம், துஷ்பிரயோகம் அந்த நாட்களை. எனவே அன்புக்குரியவர்களே, பொதுமக்கள் நீங்கள் விளையும் கொள்ளுங்க. பள்ளியில் ஒரு நாள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் நீங்கள் புத்திசாலித்தனம் விளையும் கொள்ளணும். எந்தெந்த பள்ளிகளில் கடைசி 10 நாட்கள் முழுவதும் அமலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த பள்ளியோடு சேர்ந்து நம்ம என்ன செய்யணும், அமல்களை செய்யணும். அல்ல வீட்டில் இருந்த வண்ணமாக சரி, கடைசி இரவு முழுவதும் ஹயாத்தாக்கணும் என்ற அடிப்படை என்ன செய்யுங்க, ஆர்வத்தோடு அந்த அமலை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க. கடைசி இரவில் என்ன செய்யாதீங்க, வீதிகளில் அலையாதீங்க. குடும்பத்தோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாள் நீங்கள் அமல் செய்யக்கூடிய நாள் லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கும் என்று சொன்னால் பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய அருளுக்கு உரித்தான மக்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அதே போன்று கடை உரிமையாளர்கள் யாரெல்லாம் முதலாளிமாரெலாம் இருக்கிறீங்களோ, இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கண்டா, உங்களுடைய கடையை கடைசி 10 திறந்து நீங்கள் பள்ளிக்கு வந்துடுறீங்க. பொஸ் கடைக்கு அதான் பள்ளிக்கு வந்துடுறார், முதலாவது சஃபில் உட்காந்துடுறார். அங்கே 10 பேர் இருந்து கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் பள்ளிக்கு வந்துட்டேன், அப்போ அங்கே ஹராமான பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்குது. அந்த லைலத்துல் கத்ர் இரவு அன்றைக்கு வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், வணக்கத்தில் ஈடுபடுங்கள்னு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் வணக்கத்தில் ஈடுபடுன்னு வழிகாட்டுறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க என்றால், கடையை திறந்து வச்சுட்டு அங்கிட்ட வேலை ஆட்களை வச்சுட்டு அப்படி வந்துடுறீங்க. அப்போ நீங்கள் கடை திறந்துருந்தால் யார் வருவாங்க, முஸ்லிம்கள் தான் வரப்போகிறாங்க. சாமானை போட்டு எடுப்பாங்க. கொஞ்சம் யோசிங்க நீங்களும். கடை உரிமையாளர்கள், முதலாளிமார்கள், பொஸ்மார்கள், கடைசி 10 இரவில் எந்த கடையாக இருந்தாலும் சரி, அது உடுப்பு கடையாக இருந்தாலும் சரி, அல்லது உணவு சம்பந்தமான கடையாக இருந்தாலும் சரி, கடைசி 10 இரவில் கடையை திறக்காதீங்க. நீங்கள் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யுங்க, இறையச்சத்தோடு என்ன செய்யுங்க, வேணாம் கடைசி 10 நானும் அமல் செய்யணும், மக்களை அமல் செய்ய விடணும், நான் கடையை திறந்து வச்சு மக்கள் வந்தாங்க நான் பாவத்தாரி ஆகிடுவேன், ஆக அந்த பாவத்தை நான் சுமக்க மாட்டேன், அதன் மூலம் எவ்வளோ லாபம் கிடைச்சாலும் அது பரக்கத்து இருக்காது, அதை விட நான் கடைசி 10 இரவுகளில் ரமலானில் கடைசி 10 இரவுகளில் லைலத்துல் கத்ர் அடையணும், ஆகவே மக்களுக்கு நாங்கள் வழிகாட்டுவோம், நம்ம இரவு நேரத்தில் கடைசி இரவு 10 நாட்களில் கடையை மூடுவோம், அல்லாஹ்வுக்காண்டி மூடினால் அல்லாஹ் எங்களுக்கு வேறு நாட்கள் அதிகமாக பரக்கத் செய்வான். அல்லாஹ்வுக்காண்டி ஒன்று விட்டு செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதிகமாக என்ன செய்வான், எங்களுக்கு பரக்கத்தை தருவான் என்ற நம்பிக்கையோடு என்ன செய்யுங்க, கடைசி 10 ரமலானில் கடைசி 10 இரவுகளில் எந்த கடை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அந்த சனிக்கிழமை மீன் பிடிச்ச அந்த வரலாறு படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது. இப்போ இவங்க தந்திரமாக என்ன செஞ்சாங்க, வேலை செஞ்சாங்க. சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதா, சரி போக மாட்டோம். என்ன செஞ்சாங்க, ஆனால் சனிக்கிழமை மீன் எல்லாம் என்ன செய்ய, அவங்க சோதிக்கிறதுக்காண்டி அப்படியே நிறைய வெளியாக்குனான், நிறைய கரையை கொண்டு வந்தான். இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, தந்திரமாக சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதா, அப்போ நம்ம பாத்தியை கட்டி வைப்போம், சின்ன சின்ன அப்படி வரப்போ பாத்தி என்ன கட்டி வைக்கிறது, அதில் மீன் உழுது கிடக்கும், இவங்க அடுத்த நாள் போய் எடுக்கிறது. அப்போ அல்லாஹ் கடுமையாக சோதிச்சான், கடுமையாக தண்டிச்சான். எப்படி, குரங்குகளாக பண்டிகளாக மாற்றினான். அப்போ அல்லாஹ் ஒன்று சொல்கிறான்டா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று சொல்கிறாங்கண்டா, அதில் உறுதியாக இருக்கணும். அப்போ நீங்கள் முதலாளிமார்கள், கடை உரிமையாளர்கள் என்ன செய்றீங்க, தந்திரமாக வந்துடுறீங்க, நீங்கள் பள்ளிக்கு முதல் சஃபில் உட்காந்துறீங்க 10 நாளும், ஆனால் அங்கே பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது. அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த நாளில் அமல் செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் முட்டி மோதிக்கொண்டு, ஆண்களும் பெண்களும் முட்டி மோதிக்கொண்டு என்ன செய்கிறாங்க, பஜார்கள் அலைகிறாங்கண்டா, நீங்களும் ஒரு காரணம். அப்போ பள்ளி நிர்வாகமும் ஒரு காரணம், சம்பந்தப்பட்ட மூலியமான ஒரு காரணம், அதே போன்று கடை உரிமையாளர்களும் ஒரு காரணம், முதலாளிமார்கள் ஒரு காரணம். எனவே அந்த ரமலானில் லைலத்துல் கத்ர் அடையணும் என்ற ஆர்வத்தோடு என்ன செய்யுங்க, பள்ளி நிர்வாகம் அதற்கு உற்சாகப்படுத்துங்க, மக்களுக்கு வழிகாட்டுங்க, பயான்களை சொல்லுங்கள். கடைசி 10 நாட்களில் பஜாருக்கு போவாதீங்க, இரவு நேரங்களில் போவாதீங்க, பகல் நேரத்தில் போங்கன்னு என்ன செய்யுங்க, பள்ளி நிர்வாகங்கள் அப்படியான ஒரு உபதேசத்தை ஆரம்பத்திலே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்றால் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க. இல்லாட்டி நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்களே ஒரு நாளை தீர்மானிச்சிருக்கிறீங்க 27ன்னு சொல்லி, இப்போ நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்ளணும். 27 லைலத்துல் கத்ர்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக சொல்லலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து அந்த 27 நாள் தான் லைலத்துல் கத்ர். இப்போ ரசூலுல்லாஹ்க்கு 21 வந்திருக்குதா இல்லையா, 23 27 வந்திருக்குது. அப்போ நபியங்க என்ன சொன்னாங்க, நபியங்களை நீங்கள் உண்மையாக நேசிக்கிறதாக இருந்தால் கடைசி 10 முழுவதும் தேடுங்கண்டாங்க. மக்களுக்கு அப்படி உற்சாகப்படுத்துங்க. கடைசி 10 நாளையும் எங்களோட ஊர்களில் என்ன செய்யணும், அதிகமான நேரங்களை வணக்கத்துக்கு செலவழிக்கணும்,
வெளியே போயிடாதீங்க, வாங்கன்னு அழைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இதன் ஊடாக அல்லாஹ் என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கின்றானோ, என்னென்ன பாக்கியங்களை வைத்திருக்கின்றானோ அதெல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.